ஹாய். இது ஜூன் 5ஆம் தேதியோடைய போஸ்ட் மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்றத நம்ம பார்த்துடலாம் ஒரு எட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட்டில் முதல் 3 கேண்டல்ஸ் நம்ம பார்க்கணும் தெரியும், கரெக்டுங்களா? ஃபியூச்சர் ஒய் பார்க்கணும், முதல் 3 கேண்டல் பார்க்கணும். ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து டுவார்ட்ஸ் புல்லிஷ்னஸாக இருந்துச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸில் தான் இருந்துச்சு. அது ஒரு நல்ல அப்சைட் மார்க்கெட், அதாவது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஃபைன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னன்னா, மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் பிஃபோர் ப்ரீவியஸ் டேவே நான் கொடுத்துருவேன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் என்ன நெகட்டிவ் ஓப்பனிங்ன்றது நேற்று ஈவினிங் ஒரு கூகுள் மீட்டில் நம்ம பேசியிருப்போம். ஸோ இன்னியோட பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து 24,732. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் 662. இந்த 732க்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 762க்கு மேலே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி நின்னாதான் நம்ம ஃபர்தராக இந்த பியர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 858 நம்ம அச்சீவ் பண்ணுவோன்றதை நம்ம நேற்றே பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டு 762க்கு மேலே போன மார்க்கெட்டு எக்ஸாக்ட்லி 858 தொட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கு அடுத்து எகெயின் ஒரு 858 அட்டம்ப்ட், அந்த அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகி எகெயின் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கடுத்து புல்ஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க, மார்க்கெட்டை டுவார்ட்ஸ் அப்சைடு கொண்டு போகிறாங்க. பட் இந்த 932ங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்த புல் மார்க்கெட் 932ல ஆரம்பிச்சு அது கொண்டு போய் முடிகிற ஏரியாங்கிறது நம்ம 372ல இருக்குன்னு தெரியும். ஸோ புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த புல் மார்க்கெட்டுக்கு மேலே ஸ்டேபிளாக மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும். பட் இன்ட்ராடேல என்ன நடந்துச்சுன்னா 932க்கு மேலே 962 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த மார்க்கெட்டை எகெயின் அவங்க புல் மார்க்கெட்டான 932க்கு மேலே போக விடாமல் எகெயின் பியர்ஸ் 858ன்னு சொல்லக்கூடிய ரேஞ்சிலும் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 858 கிட்டேயே மார்க்கெட்டை ரொம்ப நேரம் அந்த லாஸ்ட் ஒரு 1-1.5 மணி நேரம் ஃபைட்டு அங்கேயே வச்சிருந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன அப்படின்னா, நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 932 தான், நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது 858 தான். உங்களுக்கு புரியுற சொல்லணும்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எகின் பியர் மார்க்கெட்டுக்குள்ளாரே நம்ம போகலாமா அப்படிங்கிற சினாரியோஸ் தான் இங்கே நடக்குது. ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்பிஐ மீட்டிங்லாம் தாண்டி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றதை நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோதாங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சிது, நீட்டான ஒரு மூவ். பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சி 762ன்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டுறோம், 858 அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு 1.5 மணி நேரம் மார்க்கெட் 858 தாண்டி போகலை. ஒன்ஸ் 12 மணிக்கு மேலே 858 தாண்டின மார்க்கெட்டு 932க்கு மேலே ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் எகெயின் 858க்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு. இவ்வளோதான் ஓவரால் நீட்டான ஒரு மூவ். அதில் எந்த ஒரு குழப்பமும் வேணாம். இப்படி ஒரு மூவ் இருக்கும், மேலே ஓப்பன் பாசிட்டிவ் கிடைச்சா, பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா இவ்வளோ தூரம் போகுன்றதையும், நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா நம்ம கீழே 628 அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 628 அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும், இது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அந்த வேல்யூஸ்குள்ளே வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதில் எந்த குழப்பமும் இருக்காது, எந்த குழப்பமும் தேவையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் 932 அண்ட் 858. இதை வச்சு நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம்.